ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 சிம்ம ராசி. சரியா? ஜூன் மாதம் 2024 சிம்ம ராசிக்கான பலனை பார்ப்போம். சரியா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் சாதகமாக இருக்கும். இன்னும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் பணிபுரிந்து ஒரு இடமாற்றம் நீண்ட காலமாக காத்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் அந்த இடமாற்றத்தை பெறலாம் மற்றும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு அனுப்பப்படலாம். சரியா? நீங்கள் எந்த வேலையில் சிரமப்பட்டு வேறு வேலையை தேடிக்கொண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதன் காரணமாக வேலையை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்வர்களுக்கும் பெரிதும் நன்மை அடைவார்கள். உங்கள் வியாபாரம் நன்றாக முன்னேற்றம் அடையும். நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளையும் முடிப்பீர்கள். இது பணியிடத்திலும் உங்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்கும். உங்கள் பணிச்சந்தையில் பிரபலமாகி உங்கள் பெயர் பிரகாசிக்கும். நீங்கள் படித்ததை உங்கள் தொழில் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்பீர்கள். எனவே நீங்கள் எங்காவது இன்டர்ன்ஷிப்பை பெறலாம். ஓகேவா? ஊக்கத்தொகையா ஊக்கமான எல்லா விஷயத்தையும் பெறத்துக்கான வாய்ப்புகள் இதில் அதிகரிக்கும். நீங்கள் நிறைய பயனடைவீர்கள். இன்னும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 10ஆம் வீட்டில் தங்கியிருக்கும் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும். பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் வெளிப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகளை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே காதல் உறவுல, திருமண உறவுல இருந்தால் இந்த நேரம் சற்று சோதனையாக இருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் சில காலம் அவர்களிடமிருந்து பிரிந்து அல்லது தூரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை ஒழுக்கமான வாழ்க்கை துணையாக அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பீங்க. உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் அவர்கள் உங்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்க. இதை செய்வதன் மூலம் உங்கள் குடும்ப உறவு மேலும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் மனதளவில் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. ராகு பகவான் 8ஆவது வீட்டில் இருப்பார். இது எதிர்பாராத செலவுகளை குறிக்கிறது. இதனால் நீங்க நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதனால சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மாதம். நிறைய விஷயங்கள்ல இந்த மாதம் ஃபுல்லா சின்ன சின்ன விஷயங்களை ஒருங்கிணைச்சு குப்பை மாதிரி சேர்த்து வச்சிருப்பீங்க. இதனால இந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு மன அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும். ஸோ அதுல இருந்து நீங்க தான் வெளியில் வரணும். சரிங்களா? அதை ரோட்டை எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ உங்களுடைய உணவு பழக்கங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல். சரிங்களா? இங்கே சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வைங்க. சரிங்களா? ஸோ அதுதான் தியானம், யோகா போன்ற நடைபயிற்சி போன்ற விஷயங்களை கவனத்தை செலுத்துங்க, திருப்புங்க. சரிங்க? ஸோ அது மேலும் உங்களை நன்மை பயக்க வைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான பரிகார விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில சுக்ல பட்சத்தில் காலை 8 மணிக்கு முன் நல்ல தரமான மாணிக்க ரத்தினத்தை செப்பு வளையத்தில் அமைத்து அதை உங்கள் மோதிர விலையில் தயவு செஞ்சு அணிஞ்சிக்கங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயம்தான். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சில ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அது அவங்கள நீங்கள் தவறுனா கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களை கையை பிடிச்சி விரலை பிடிச்சி ஒரு நல்ல பாதைக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ ஆகையால் இந்த மாதம் சிம்ம ராசிக்கான எல்லா விஷயங்களும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஸோ இறைவனை நினைங்க. உறவுகளிடத்தில் எந்த விதத்திலுமே சண்டை போடாதீங்க. உடல்நல விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. கடவுள் துணை இருப்பார். திரும்பவும் சொல்கிறேன், தியானம், யோகா, நடைபயிற்சி போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோட தினமும் ஒரு அன்றாட பயிற்சியாகவோ இதை செயல்படுத்திடுங்க. ஸோ விட்டுட்டீங்க, திரும்ப அதை செயல்படுத்தணும்னா மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாம் வந்து சேரும். ஸோ அதில் இருந்தால் தவறணும்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இறைவன் உங்கள் கூட நிச்சயமாக ட்ராவல் பண்ணுவார். நல்லதே நடக்கும். எதற்கும் கவலை வேண்டாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.